வணக்கம். இன்றைக்கி உங்களோட ஒரு செய்தி. என்ன சொல்லலாம்? நீ தான் எதை பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருக்கியே, நாங்கள் கேட்கணுமே அப்படின்னு நீங்கள்லாம் சொல்கிறது காதில் உழுது. இருந்தாலும் ஒரு தகவலை நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். எறும்பு நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல. அந்த எறும்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இத்துண்டு இருக்கும். ஆனால் அதை போல் பல மடங்கு எடையுள்ள உணவுப் பொருளை அப்படியே உருட்டி அழகாக தள்ளிக்கிட்டு போகும். ஏன்? அதற்கு தேவை இருக்கிறது. அதை சேமித்து வைத்தால்தான் மழைக்காலத்தில் அந்த உணவு அதற்கு பயன்படும், அதன் கூட்டத்திற்கு பயன்படும். எறும்பே இந்த மாதிரி ஒரு சேமிப்பை செய்கிறது இல்லையா? தன்னை விட அதிக எடையுள்ள உணவுப் பொருளை ஒவ்வொரு எறும்பாக கொண்டு போகும். நீங்கள் பார்க்கலாம், கவனிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எடுத்துகிட்டு போகும். அப்போது அந்த எறும்பு அதோடைய அறிவு, நம்மளுக்கு எத்தனை அறிவு இருக்குது? 6 அறிவு இருக்குது. அதுக்கு அதெல்லாம் கிடையாதுல்ல. ஆனாலும் அது என்ன பண்ணுது? தனக்கு உண்டானதை சேமிக்கிறது. சரி, இந்த எறும்பு கதை எதுக்கு நம்ம சொல்கிறோம் பார்க்கலாமா? ஒரு எறும்பு என்ன பண்ணுச்சு? கொஞ்சம் அதிகமான எடையுள்ள, கொஞ்சம் நீளமாக இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருளை இழுத்துட்டு போகுது. ஒரு அரிசினே வச்சுக்கோமே, அதை இழுத்துட்டு போகும்போது பார்த்தா ஒரு பழம் மாதிரி ஒரு விரிசல் தரையில் இருக்குது. அந்த விரிசலை பார்த்ததும் இதுக்கு என்ன பயம் வந்துருச்சு. எறும்பு குட்டி தானே, அது பயந்துக்குச்சு. ஐயோ, இந்த உணவுப் பொருள் நமக்கு தேவையாச்சே, நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு பார்த்துச்சு. அடுத்து என்ன ஒரு வேலை பார்த்துச்சு. பிளவுங்கிறது சின்னது தான், ஆனால் அந்த எறும்புக்கு அது பெருசு இல்லையா? அது என்ன பண்ணுச்சு? அந்த அரிசி அது மேலே அப்படியே நீட்டாக வச்சுது. அந்த பிளவு மேலே அந்த அரிசியை நீட்டாக வச்சுது. அது மேலே ஏறி அந்தாண்டு போயிட்டு அந்த அரிசியை அப்படியே இழுத்துட்டு போய் தன்னுடைய வலைக்கு எடுத்து சென்று விட்டது இல்லையா? எறும்பு புற்று கதை இழுத்து சென்று விட்டது. எவ்வளோ ஷார்ப்பாக அது வேலை பார்த்துருக்கு பாருங்கள். நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம்? தூக்க முடியலையா, போட்டுரு அப்படின்றோம். அது என்ன பண்ணுச்சு? தூக்கவா முடியல, இங்கே வா, உன்னை நான் எப்படி எடுத்துகிட்டு போகிறேன் பாரு அப்படின்ட்டு அந்த சிறிய பிளவின் மேலாக அதே நீளவாக்கில் அந்த அரிசியோ ஏதோ ஒரு உணவுப் பொருளை வச்சுட்டு அது மேலே ஏறி இது என்ன பண்ணிடுச்சு? அடுத்த பக்கம் போயிட்டு அங்கேருந்து இந்த அரிசியை இழுத்துக்கிட்டு தன்னுடைய புற்றுக்கு சென்று வெற்றி கண்ட சேர்த்து விட்டது. அதே போலத்தான் நாமும் துன்பங்கள் வரும்பொழுது அல்லது நமக்கு ஏதோ ஒரு இடைஞ்சல் பார்த்து பயந்துக்கிட்டு இருக்காதுங்க. கீழே போட்டு மிதித்து தள்ளிட்டு போயிட்டு அந்த பக்கம் போய் அதை பார்த்து சிரிங்க. என்ன சிரிக்கிற சொல்கிறீங்களா அப்படின்னா இல்லை, இடும்பைக்கு இடும்பை தர வேண்டும், அதை கடந்து விடுங்கள் என்று அர்த்தம். சிரி என்று சொன்னால் ஆகான்னு வாய் விட்டு சிரிக்கிறது இல்லை, அதை கடந்து விடுவோம். மிக எளிதாக கடப்போம். அதை கீழே போட்டு மிதிச்சு இந்தாண்டு மேலே ஏறி போயிட்டோம்னா கஷ்டம் என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாதே. நாமல் அதை கடந்துருவோம் இல்லையா? இதுதான் இந்த குட்டியோண்டு எறும்பு நமக்கு ஒரு அழகான அறிவுரையை சொல்லும் பொழுது அதை நம்ம கேட்கலாமா? நாமளும் அது மாதிரி நடந்துக்கலாமா? இன்று இத்துடன் நிறைவு செய்து நாளை அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்க விரும்பும் உங்கள் சகோதரி மணிமேகலை. நன்றி.